உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. கன்னிராசி நேயர்களும் நிறைய சவால்களை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க சார். இப்போ இவங்களுக்கு இந்த முருகன் வழிபாடு கொடுக்க போற தீர்வுகள் என்னென்ன சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு சவால்கள் நிறைய இருக்கு. இப்போ குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இருக்கு சார். உங்களுக்கு கண்டக சனி தானே சார்? இந்த கண்டக சனினாலதான் குடும்ப பிரச்சனைகள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து ராசியை பார்க்கும் பொழுது மந்தமா இருக்கும் புத்தி. மைண்டு கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி வேலை செய்யாது, சுறுசுறுப்பா இருக்காது. இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்யலாமே, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செய்ய வேண்டியது இன்னும் 2 மாசம் போறதுல என்ன அர்ஜென்ட், இப்படி போகும். இது ஒரு காரணம். 2வது காரணம், சனி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நம்பிக்கை குறையும். இது அவருடைய காரகத்துவம். அப்ப நம்பிக்கை குறையும் பொழுது எந்த வேலையை செய்யும் போதும் குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் நீடிக்கும். அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா சார்? இதை விட பெரிய சேலஞ்சே கிடையாது. இது கிட்டத்தட்ட அடுத்தது அஷ்டம சனிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஏற்கனவே கண்டக சனி எப்படி இருந்துச்சுன்னு சிம்மராசியை கேட்டா தெரியும். நல்லா இருந்த காதலன் காதலி பிரிஞ்சிருப்பாங்க, அருமையா ஒத்துமையா இருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படியே சாகர வரைக்கும் உன்னோடதான் அப்படின்னு வாழ்க்கையை நடத்தினவங்க 2 தூளை உடைஞ்சிருப்பாங்க. திருப்பி சேருவாங்களா சார்? வாய்ப்பே கிடையாது. உடைந்த கண்ணாடி என்றுமே சேருவதில்லை. இல்ல, எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப இது ஒரு காலகட்டம், அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, திருப்பியும் சேருவாங்க அப்படின்ற மாதிரியான எதுவும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா சேர்வதற்கான சேர்ந்த தம்பதிகள் கூட நீங்க பாருங்களேன், இந்த பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னைக்குமே அந்த சண்டை எப்படா வருங்கிற பயமும் ஒரு பயம் கலந்த கவலையும் இருக்கும். இப்ப இந்த கன்னிராசிக்கு அப்ப இந்த டைம்ல அவங்க இந்த முருகர் வழிபாடு என்ன மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கும் நம்ம பார்க்கணும் இல்ல சார்? கன்னிராசிக்கு உகந்த கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பழமுதிர்ச்சோலை. இந்த ஸ்தலம் கன்னிராசிக்கு இன்றைக்கு ரொம்ப தேவை. இந்த பழமுதிர்ச்சோலை ஆனந்தமாக முருகன் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஆனந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இடம், மனம் நிம்மதியாக ரொம்ப லயிச்சு முருகன் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். இது கன்னிராசிக்கு இப்போதைக்கு ரொம்ப தேவை இருக்கு. ஏன்னா மனம் படக்கூடிய பாடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, முடிவில்லாத அப்படியே அந்த சுழற்சி முறையில் ப்ராப்ளத்தில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். பல கன்னிராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு இதான் இந்த நேரத்துல இதுதான் பெரிய சவால் அப்படின்னு ஏதாவது இருக்குமா? மனக்குழப்பங்கள், சனியுடைய பார்வையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கு. தெளிவில்லாத மனம், ரொம்ப டேஞ்சரஸ். டிசிஷன்ஸ் எடுக்க முடியாத ஒரு காலகட்டம், முடிவுகள் எடுக்க முடியாத தவிப்பு. இப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள். முக்கியமா மாணவர்களுக்கு படிப்பு சரியா வரல. அது 80 எடுத்திருந்தவங்க 60, 50க்கு போயிட்டாங்க. பாஸ் பண்ண வேணா அதுக்கு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாணவர்களுக்கு மைண்ட் டைவர்ஷன் ஆகுது. இன்ஸ்டாகிராம், பிளாக், ஃபேஸ்புக், சாட்டிங், சாட் ஜிபிடி இதுல போயிடுது. சில மாணவர்கள் படிப்பே வேணான்னு நான் நிறுத்திடுறேன்ற அளவுக்கு போயிடுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பா விடுது. சரி, அந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் வேலை பார்க்குறவங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு சந்தேகம் வரும், தன் பார்ட்னர் மேலே சந்தேகம் வரும், தனக்கு நேரம் சரியில்லாதனால.
கணவன் மேல சந்தேகப்படுவது, மனைவி மேல சந்தேகப்படுவது. ஆனா அவர் நல்லவராக தான் இருப்பார். ஆனா இவங்களுக்கு அந்த சந்தேகம், எது மேலேயும் சந்தேகம் வரும். இந்த கன்னி ராசிக்கு விஸ்வரூப வெற்றி தரும் அப்படின்னா அது பழமுதிர் சோலை ஆலயம் சொல்றீங்க. என்னால போக முடியல அப்படின்னும் போது என்னால வீட்லயே ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடு வழிமுறைகள் ஏதாவது சொல்லுங்களேன். பச்சை கற்பூரம் ஏற்றி முருகனை வழிபட வேண்டும். அது 2வது மயில் இறகு கிடைச்சதுன்னா வீட்டுல 2 பக்கம் முருகனுடைய படத்தை 2 பக்கம் மயில் இறகு வச்சு அதை வழிபட வேண்டும். இதனால கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியும். இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் முக்கியமா, மந்திரம், ஸ்லோகம் ஏதாவது இருக்குமா சார்? கந்த புராணத்தில் வரக்கூடிய ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். இந்த வரிகள் மறுபடி 11 முறை இவங்க படிக்க இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல மனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அகலும். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு மருதமலை முருகனுடைய படம் வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வசதி வாய்ப்பு, காரு, பங்களான்னு இதெல்லாம் முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், முருகன் விக்கிரகம், பூஜை, புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான்.
வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்கள நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இத விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தா தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா, அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு. பார்க்கக்கூடாத ஒரு நோயி அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதலையும் தாண்டி அந்த சவால்கள தாண்டி இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அத சொல்ல போறீங்க அப்படின்னாலே, அத கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு இதுல சார். முக்கியமான விஷயம், பார்த்து கொண்டிருக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. ம். நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிஃபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி. இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. Fine. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இத விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும், நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும், உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.